ஒரு அப்பாவா நீங்க உங்க கடமையை சரியா தான் செஞ்சிருக்கீங்க. நான் தான் ஒரு மகனா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து உங்க பேரையும் கெடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, பணம் ரெடி பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு புத்தி வரும்பா. அப்படிலாம் சொல்லாதடா. உனக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுடா. அதுவும் ராசாத்தி உசுரே விட்டுடுவாரா? ஆமாப்பா, பாவம் பாவ. அவளை புரிஞ்சுக்காம நான் உன் மேல உசுரே வச்சிருக்காடா. இப்ப கூட உன்னை பார்க்கணும்னு வெளியில அம்மா கூட தான்டா நிக்கிறா. இனியா, ராசாத்தி பத்தியும் உன்னை பத்தியும் கவலைப்படாதடா. இன்னும் அதிகபட்சம் 2 நாள்டா. அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் பணத்தை ரெடி பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன்டா. அப்பா, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. ஏய், நீ சும்மா இருடா. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்பா நான் இருக்கேன், சரியா? சரிப்பா. சரி, பாத்துக்கோ. டைமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்றேன். ஒழுங்கா சாப்பிடு. சரி, நான் வரேன். வரேன். சரிப்பா. பாரி, கேட்கிற இடத்துல எல்லாம் பணம் கிடைக்க மாட்டேங்குது. நாள் வேற போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? நானும் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயும் ரெடி பண்ண முடியல. இப்போதைக்கு ஒரே வழி அண்ணி மட்டும்தான். உங்களை விட்டா வேற யாரும் உதவி பண்ண முடியாது. அண்ணி, உங்க நகையை வச்சுதான் இப்ப ஏதாவது பண்ணணும். ஏங்க வேணாங்க. இதுக்கு எதுக்கு அக்கா நகையை வாங்கிக்கிட்டு நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நீ கொஞ்சம் சும்மா இரு. உன் பேச்ச கேட்டுதான் இனி ஒன்னும் உள்ள இருக்கான். இல்லன்னா அப்பயே அவனை வெளியே கொண்டு வந்திருப்பேன். ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு மங்கை? நம்ம குடும்பத்துக்குள்ள வாங்குறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? கண்டவங்க கிட்ட கையேந்தி அசிங்கப்படணுமா? வெளியில எப்படி போய் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்கிட்ட கேட்க கூடாதுன்னு நினைக்கிறா. புதுசா அவளுக்கு கௌரவம் வந்துருச்சு. ஏன் மங்கை, நான் என்ன உனக்கு வேத்தாளா? உன் அக்கா தானே? அப்படி நீங்க நடந்துக்கலையேக்கா. என்ன நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்? வேணாங்க்கா, விட்டுருங்க. தப்பு என் பேர்லயே இருக்கட்டும். எனக்கு உங்க தயவு வேண்டாம். என் பையனை நானே வெளியே கொண்டு வந்துருவேன். வாய மூடியா நீ. இனிய விஷயத்துல தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு. அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும் எனக்கு தெரியும். சரிங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அத்தை,
நீங்க ஏன் தம்பி அவகிட்ட கடுமையா நடந்துக்கிறீங்க? அவ போற விடுங்க நீ. எனக்கு நீங்க தான் நீ உதவி பண்ணணும். தம்பி, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா தான் இருக்கேன். எனக்கு இனியனை விட இந்த காசு பணம்லாம் பெருசு இல்ல. என்ன பண்றது? நான் உதவி பண்றது மங்கைக்கு பிடிக்கல. அவ என்னோட உதவி இல்லாம இனியனை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அனி, அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதீங்க. அவ சொல்றபடி கேட்டோம்னா இனியனை ஆயுசுக்கும் வெளியில கொண்டு வர முடியாது. எனக்கு இனியனை வெளியில கொண்டு வரணும், அது மட்டும் தான் முக்கியம். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இனிய நான் தூக்கி வளர்த்த புள்ள. அவன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? இருங்க, இதோ வரேன். கவலைப்படாத தம்பி, இனியனை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம். இந்தாங்க தம்பி. ரொம்ப நன்றி நீ. தம்பி, ஏன் புள்ளைய வெளியில எடுக்க நான் ஏன் நகையை கொடுத்திருக்கேன். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? சரிப்பா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அத்தை. அவங்க அங்க சுத்தி இங்க சுத்தி பணம் ரெடி பண்ண முடியாம கடைசியா உங்ககிட்டயே வந்து நின்னுட்டாங்க. அது முதல்லயே தெரிஞ்ச விஷயம் தானே கண்மணி. ஆனா அவங்க 2 பேரும் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு போனாங்க பாத்தியா? ஆமா அத்தை, ஆனா அவங்க அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணதுக்கு எவ்வளவு திமிரா பேசினாங்க பாத்தீங்களா? ஆமா கண்மணி, அவளுங்க பேசின பேச்சுக்கு அவளுங்கள. அத்தை, அதுவும் உங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம என்ன பேச்சு பேசினாங்க. அதுவும் அந்த ராசாத்தி பேசின பேச்சு இருக்கே, அப்பப்பப்பா. விடு கண்மணி, அவளுங்களுக்கு அறிவு அவ்வளவுதான். எப்படியும் இப்ப நம்ம பணத்தால தானே இனிய வெளியில வரப்போறா. இப்ப என்ன பண்ணுவாங்க? கடைசியில என்கிட்ட தானே வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அத்தை, நீங்க புரியாம பேசுறீங்க. அவங்க எங்க நின்னாங்க? பாரி மாமா தான் வந்து நின்னாரு. அவங்க 2 பேரும் நைஸா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆமால்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது அத்தை. அவங்க பேசின பேச்சுக்கு பதிலுக்கு பதில் நம்ம கொடுக்க வேண்டாம். சரியா சொன்ன கண்மணி. இப்ப நாம பேச போற பேச்சுல அவளுங்க கதறிக்கிட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வா. ஆ. அத்தை, வருத்தப்படாதீங்க. மாமா பாவம், அவருக்கு வேற வழி தெரியல. அதான் பெரியத்த கிட்ட நகையை கேட்டாரு. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் எப்படியெல்லாம் பேசினார் பாத்தியா? இல்ல அத்தை, இனிய மாமாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு வேற வழி தெரியாம தான் அப்படி பண்ணிட்டாரு. அவரை விடுங்க, நம்மளாலையும் தானே முடியல. நமக்கு இப்ப எல்லாத்தையும் விட மாமாவை வெளியில கொண்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியம் அத்தை. அவங்க நம்மள கேவலமா பேசினா பேசிட்டு போறாங்க, விடுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை. பணம் கட்ட முடியாம மாமா உள்ள போக வேண்டியதா போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம். இல்ல நீங்களும் நானும் தான் அதை தாங்குவோமா? ராசாத்தி, வெறும் வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாத. இனிய வெளியே வரணும். என் புள்ள உள்ள போனா என்னால தாங்க முடியாது. அத்தை, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நம்மளால மாமா வெளியில எடுக்க முடியல. பாரி மாமா கேட்ட இடத்துலயும் பணம் கிடைக்கல போல. இப்ப என்ன அத்தை பண்றது? எப்படி பார்த்தாலும் அவங்க உதவி நமக்கு கண்டிப்பா தேவை அத்தை. அதுக்காக அவங்க கிட்ட தோத்து போக சொல்றியா? அத்தை, உங்களுக்கு தெரியாதது இல்ல, இப்ப நம்ம இருக்கிற நிலைமை அப்படி. மாமா
மாமா உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனை தான் அத்தை. இப்ப எதை பத்தியுமே யோசிக்காம அவரை வெளியில கொண்டு வர்றத பாப்போம். என்ன பெரியத்த தோத்து போயிட்டீங்கன்னு கிண்டலா பேசுவாங்க, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. பரவாயில்ல அத்தை, என் மாமாவுக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ராசாத்தி, நான் இவ்ளோ தூரம் போராடுறது எனக்காக நினைச்சியா? எல்லாம் உனக்காகத்தான். நீ எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் கண்மணி, யாரோ இங்க 2 மானஸ்தங்க இருந்தாங்களே, யார் உதவியும் இல்லாம சொந்தமா பணம் ரெடி பண்ணி அந்த காசுல தான் தான் பையனை வெளியில எடுப்பேன்னு சவாலெல்லாம் விட்டாங்க. அவங்க இங்க இருக்காங்களான்னு பாத்தீங்களா யாராச்சும்? அத்தை, அவங்க இங்கதான் இருப்பாங்க. அவங்க காதுல சரியா விழலன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க அத்தை. ஓ அப்படியா? அது இங்க மங்கை ராசாத்தின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பணத்தாலதான் இனி என்ன வெளியில கொண்டு வருவோம், யார் உதவியும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவங்கள நீ எங்கேயாச்சும் பாத்தியா? ம்ஹும். பெரியத்த, எதுக்கு இப்படி எங்களை குத்தி குத்தி காட்டுறீங்க? இப்போ என்ன, நாங்க தோத்துட்டோம். உங்க தயவால தான் மாமாவை வெளியில கொண்டு வர போறோம். அதுக்காக உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா சொல்லுங்க, கேக்குறேன். ராசாத்தி, வேணாம். ஏய், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஏன் முன்ன நின்னு பேச கூட உனக்கு தகுதியும் கிடையாது. யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, என்ன பண்ணாலும் இந்த மரகதம் கை வைக்காம எந்த கல்லும் நகராது. இப்படி என்கிட்ட வந்து நீங்க கையேந்து நிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பெருசா சவால் விட்டீங்க, இப்ப என்னாச்சு? இப்ப நான் நினைச்சா மட்டும்தான் இனி என்ன வெளியில கொண்டு வர முடியும். இப்போவாச்சும் புரிஞ்சுதா நான் யாருன்னு? நான் செஞ்சது தப்பு, என் தகுதி தராதரம் தெரியாம உங்களை எதிர்த்து பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. போனா போதுன்னு மன்னிச்சு தொலைறேன். இங்க பாருங்கக்கா, நான் உங்க கால்ல விழணும், அவ்வளவுதானே? பரவாயில்லக்கா, நீங்க என்னதான் என்ன பண்ணாலும் என் பையன் வெளியே வர நீங்க தான் உங்க நகையை கொடுத்திருக்கீங்க. ஆபத்துக்கு உதவுறவங்க கால்ல விழறது ஒன்றும் தப்பு இல்ல. நான் செஞ்சது தப்புதான்க்கா, என்ன மன்னிச்சிருங்க. ம், அத்தை வேண்டாம். போதும் ராசாத்தி, நாம வீராப்ப பார்த்ததெல்லாம் போதும், இதோட முடிச்சுக்கலாம். நான் விட மாட்டேன் அத்தை. நீங்க எப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நானும். ஏன் அத்தை, யார் காலையும் விழறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஐயோ ராசாத்தி, சொன்னா கேளு. நம்மளால இப்போதைக்கு பணத்தை ரெடி பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் இல்ல, புரிஞ்சுக்கோ. அத்தை, இன்னும் 2 நாள் டைம் இருக்கு அத்தை, அதுக்குள்ள நாம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அத்தை. சும்மா இருந்தாலும்
இந்த வெட்டி வீராப்பு கொன்னும் உங்ககிட்ட குறைச்சல் இல்ல. இத்தனை நாள முடியாதது இந்த 2 நாள்ல கிழிச்சிட போறீங்களா? பெரியத்த, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2 நிமிஷத்துல என்ன வேணாலும் மாறலாம். இன்னும் 2 நாள் இருக்கு, பார்க்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா பாரி தம்பி என்கிட்ட தான் நகை வாங்கியிருக்காரு. நீங்க பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள அத அடமான வச்சு எப்படியும் இனி என்ன வெளியில கொண்டு வந்துருவாரு. அப்ப நீங்க என்கிட்ட விட்டீங்கல்ல சவாலு, அதுல தோத்துதான் போக போறீங்க. அப்ப நீங்க உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? பார்க்கத்தானே போறேன். அப்படி தோத்துட்டா கூனி குறுகி நின்னு நீங்களே வேற வழி இல்லாம என் கால்ல வந்து விழுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. நீ வா கண்மணி. ஒண்ணும் இல்லாதப்பவே என்ன திமிரா பேசுறாளுங்கல்ல, அதுவும் அந்த ராசாத்திக்கு இருக்கு. அவங்களால என்ன பண்ண முடியும்? பாரி என்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டாரு. அந்த நகையை அடகு வச்சோ இல்ல வித்தோதான் இனி என்ன வெளியில கொண்டு வர முடியும். அவங்களுக்கு இதை விட்டா வேற எந்த வழியும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பேச்சு பேசுறாளுங்க பாத்தியா? அத்தை, அவங்க ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்க போல. இல்லனா அந்த ராசாத்தி இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேச மாட்டா. இத பாரு கண்மணி, இப்ப நாம எதுவும் பேசக்கூடாது. முதல்ல இனிய நல்லபடியா வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுங்களுக்கு. அத்தை, இவங்கள லேசா எடை போடாதீங்க. பாத்திரம் துணி எல்லாம் வித்து போட்ட சவால்ல ஜெயிச்சு 2 லட்சத்தை கொடுத்து உங்களை தோக்கடிச்சாங்கல்ல, அதே மாதிரி எதையாவது பண்ணி மறுபடியும் பணத்தை புரட்டிட்டாங்கன்னா? இது பெரிய தொகை, அவ்வளவு ஈஸியா புரட்ட முடியாது. ஒருவேளை புரட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? மறுபடியும் தோத்து போயிடுவோம் அத்தை. அத்தை, எக்காரணத்தை கொண்டும் நாம அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. போன வாட்டி அசால்ட்டா விட்டாச்சு, இந்த வாட்டி விடக்கூடாது. நீ சொல்ற மாதிரி அவங்க ஏதோ பெரிய திட்டம் தான் போடுறாங்க. ஆமா அத்தை. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவளுங்க என்ன பண்ணாலும் நமக்கு உடனே தகவல் சொல்ற மாதிரி நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன். அவளுங்க போற இடம்லாம் நிழல் மாதிரி தொடர்ந்து போய் அவளுங்க என்னென்ன பண்றாளுங்கன்னு நமக்கு அப்பப்ப சூடா தகவல் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணிருக்கேன்.